ரீசென்ட்டா ஒரு நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்டின்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில நடந்த 9 உயிரிழப்பு. ஆ அம்மோனியா வாயு தாக்குனதுனால. இந்த அம்மோனியாங்கிறது அவ்வளோ கொடூரமான வாயுவா அப்டின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பதில் ஆமா. அ இதோட ஸ்ட்ரக்சர் நான் மேல குடுத்துருக்கேன். இது ஒரு கலர்லெஸ்ஸான வாயு. இது வந்து கொஞ்சம் நெடி அடிக்கக்கூடிய, அழுகுன மீன் ஸ்மெல் இருக்கக்கூடிய ஒரு வாயு இது. இந்த வாயு நம்ம இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டிஷ்யூல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூலோட சேர்ந்து, அ அது வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அப்டிங்கிற ஒரு கொரோசிவ் ஆல்கலிய ஃபார்ம் பண்ணும். அந்த ஆல்கலி வந்து டிஷ்யூவ டேமேஜ் பண்ணும். நம்ம உடம்பு தாங்கக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 பார்ட்ஸ் பெர் மில்லியன் தான் நம்மனால தாங்க முடியும். அது கூட சில மணி நேரத்துக்கு தான். அதுக்கு மேல போச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. 5000லாம் வந்துச்சுன்னா, ரெசிபிரேட்டரி அட்டாக்கே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வாயு தான் இந்த அம்மோனியா. அங்கே வந்து எப்படி அந்த ரெஃப்ரிஜரண்ட்ல இத வந்து அம்மோனியா கேஸ யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியல்ல. வேற எங்கெல்லாம் இத யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர் இந்த தயாரிக்கிற கம்பெனிலலாம் கூட இத யூஸ் பண்ணுவாங்க. ரெஃப்ரிஜரண்ட்டா அந்த கம்பெனில பர்ட்டிகுலர் கம்பெனில யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலருந்து அந்த கேஸ் லீக் ஆயிருக்கு. அதனால அங்கே ஒர்க் பண்ண பீப்பிள்ஸ்க்குலாம் வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.